தமிழுக்கும் தாய்மானுக்கும் வணக்கம். எனக்காக மூக்கம் அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிற அனைத்து இனியவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு லங்காவில் ஒரு பெரிய அட்வென்ச்சர் ட்ரிப் ஒன்று போயிருப்போம், போட்டிங். அதுக்கு பிறகு நாங்கள் இன்னும் ஒரு கடல் மார்க்கத்தால் போய் அட்வென்ச்சரை பார்த்து நாங்கள் இனி வந்து வான்வெளி பாதையால் போய் அட்வென்ச்சரை பார்க்குறதுக்காக வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து கொண்டிருக்கிற இடம் ஸ்கை கேப். நீங்கள் எல்லோரும் கேபிள் கார்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, காணொலிகளை பார்த்துருப்பீங்க. அது மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்து கொண்டிருக்கோம். 2 பக்கம் வந்து மலைகள் தான். மலேசியா என்றாலே மலை தான். லங்காவியில் இந்த இடத்துக்கு மேலே எங்களுக்கு வந்து டிரைவர் அண்ணா நிறைய கதைகள் சொல்லி கொண்டிருக்கார். அவருக்கு வந்து இந்த ஊர் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் தெரியும். அதில் அவர் சொன்னதில் எனக்கு மிகவும் பிரமிக்க வைத்த விடயம் உண்டு. ஸ்கூலுக்கு முன்னால் நிறைய கார்கள் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருந்தார், ஏட்ட கார்ன்னு சொல்லி. அப்போ டீச்சர்ஸ் தானே வருவாங்க, ஸ்கூலுக்கு முன்னால் உள்ள ஹாரண்டா டீச்சர்ஸிட ஹாராம். அவையோட சேலரியை சொல்லியிருந்தார் 10,000 ரிங்கிட்டன்னு சொல்லி. 10,000 ரிங்கிட்டன்னு சொல்லி சொன்னால் எங்கட நாட்டு காசில் 7 லட்சம் ரூபா. நான் அதிர்ந்தே போனேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டீச்சர் கிரேட் மேக்ஸிமத்தில் உள்ள ஆக்களே 1 லட்சம் 1,10,000 தான் நடுப்பினம் இயர்ஸ் கூடினாக்கள். அப்படி இருக்கேக்க இங்கே இப்படி ஒரு சேலரி இலங்கையில் ஏற்கனவே தெரியும். ஆசிரியர்களுக்கு தான் மிக குறைந்த காசுண்டு. என்ன செய்கிறது சொல்லி யோசிச்சு அவர் ஒவ்வொரு இடத்தையுமே எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டவர். இது வந்து மிகவும் ஒரு அழகான காட்டுப்பாதை போன்ற ஒரு பாதை. இலங்கையில் கூட இது மாதிரியான ஒரு பாதையில் போகையில் வித்தியாசமாக இருக்குது. இங்கே நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்குது. ஒன்று வந்து ஸ்கை பிரிட்ஜ், அடுத்தது வந்து ஈகிள் நெஸ்ட். அதில் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் கேபிள் காரில் போகணும். அதை விட நாங்கள் இந்த ரங்கின உடனே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டில் நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்குது. அதில் நாங்கள் கேபிள் கார் அதில் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். காணொலியில் தொடர்ந்து பயணியுங்கள். மலேசியா உங்களுக்கு வார எண்ணம் இருந்துச்சுன்னு சொல்லிச்சேன்னா நிச்சயமாக நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான நேரத்தில் இந்த வீடியோக்களை பார்த்து வாரத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ அவர் கிட்டத்தட்ட எங்களை ரங்குற இடத்துக்கிட்ட வந்துட்டார். நாங்கள் ரங்கி உள்ளுக்கு போயிட்டு பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்து கொள்ளலாம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்தே பயணியுங்கள். லங்காவி ஸ்கை கேப் கேபிள் காருக்கு வந்திருக்கேன். வாங்க போவோம். அங்கே பாருங்க, நிறைய போயிடுச்சு. 1 2 3 4 7 Wells waterfall. நாங்கள் இருக்க பெரிய மலை, போக இருக்கிற பெரிய மலை. இன்றைக்கு ஒரு அட்வென்ச்சரை முடிச்சிருந்தோம். இது இன்னொரு அட்வென்ச்சர் கடைசியில் அட்வென்ச்சராகவே போயிருக்கோம். என்ஜின் இடிபட்டு உடைஞ்சி நல்ல காலம் இறை புண்ணியத்தில் அவருக்கும் எதுவும் நஷ்டம் வராமல் எங்களுக்கு நஷ்டம் வராமல் தப்பி ஆயிடுச்சு. பில் படத்தில் வேண்டிய அளவுக்கு பார்த்துருப்பீங்க. இது நாங்கள் அந்த நேரம் பில்லாவில் பார்த்து வியந்ததுக்கு இல்லை இப்போ போகிறோம். இப்படி ஒரு குடை அலங்காரம்னு செய்திருக்கோம். மிக அழகு இது. வெல்கம் டு ஹாப்பினஸ். Money changer. கிட்ட போயாங்க எல்லாத்துக்குள்ளேயுமே வரும்.
ticketing counter. Sky Dome. ஹாப்பினஸ்ஸு ரெடியான டிக்கெட்டிங் கவுண்டருக்கு போக போகிறோம். இது பார்க்கல பயமாக தான் இருக்கிறது. வீடியோஸில் பார்க்கே உண்மையில் எப்படி இருக்குன்னு சரி பார்ப்போம். நேராக போயிட்டு இது எல்லாருக்குமாக வந்த டிக்கெட் அளவு எல்லாருக்கும் சேர்த்து எவ்வளோ வந்திருந்தது? எவ்வளோ ரிங்கிட்? 590 ரிங்கிட் வந்துருந்துச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து. இவர் 2 பேரும் சின்ன பிள்ளைகள் சில்ட்ரன் என்ற கேட்டகரி, மற்ற நாங்கள் 3 பேர் அடல் என்ற கேட்டகரிக்குள்ள. என்ன மைக்கில் 68 what? Child. And what is 130? The Coco, and your Coco. What is Coco? You see the picture? That one with the Coco. This one is the picture. Bigger skywalk. Skywalk? No, no. For one piercing, 130? And this for one piercing, 18? இது என்ன ஹை சுதுற பேண்ட்? Oh, band. Where to go? இதில் வந்து என்னென்னதுக்கு சேர்த்து தந்திருக்காங்க. ஸ்கை கேப், ஸ்கை வாக், அடுத்தது அந்த கழுகித நெஸ்ட், கழுகுக்கூடு, ஈகிள் நெஸ்ட் இவ்வளோத்தையும் பார்க்குறதுக்கான கையில் சுற்றக்கூடிய டேப்பும், மற்றது ஃபுல் டிக்கெட்டு. பிரிட்ஜ் வேறு, கிளாஸ் பிரிட்ஜுக்கு புரியுங்களா? அது சைல்டு Scan QR over there. ஸ்கேன் பண்ணணும் போல் அதிலே விழுகுது என்னென்னதுக்கு எடுத்துருக்கு டிக்கெட். தானா ஓப்பன் ஆக முடியும் யோசிச்சேன். Hey, cable car. Dual cable car. ஏற்றி அனுப்பி விடுறாங்க பார்த்தீங்களா? இந்த மெஷினரி சிஸ்டம் சுழண்ட உடனே அங்கே போய் சேருது காசு. அவர் சொன்னது சரிதான். நாங்கள் மார்னிங் வர்றதா இருந்தோம், அந்த நேரம் க்ரௌடாக இருக்குமென்னு சொல்லி. இப்போ வந்து இந்த இடம் க்ரௌடே இல்லாமல் இருக்குது. ரீச்சு போவோமே. திருப்பியும் இதுக்குள்ள போகணுமா? என்ன வேணும் உங்களுக்கு? அஞ்சல் ஓட்டம் ஆகிவிட்டுருக்காங்க இதுக்குள்ளால.
2 3 4 5 அதெல்லாம் இல்லை ரவுண்டுக்கு ரைட் வந்துட்டு கார் ஒரு சனம் ஏறிட்டாங்க உள்ள போகக்கூடாரா கிட்ட தள்ளி வருது ஆறா கொஞ்சம் பின்ன தள்ளி நிற்கிறீங்களே ஆராதனா கதை பிடிக்க போ அசமா போனது லொக்காயில உதில் எடுக்கிறீங்களா இது ஓப்பன் சரி இல்லை பேட்டரி அது சார்ஜ் மேட்டதை போட்டு எடுக்கலாம் பிரச்சனை அடே லாக் பண்ணு லாக் ஆகும் அப்பா அந்த போய்க்குள்ள லொக்கா சின்ன உள்ள போட்டு நீங்க வழியில இருக்கலாம் சரி எல்லாரும் எப்படி இருக்கு லிஃப்ட் மாறிடுமா இனி வாங்க காரணியா அப்படியான கதை இங்க வர வர உயரமாகி கொண்டுதான் போகும் இத பாத்துட்டு வாங்களேன் வேற எல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் பாருங்க அப்படி நடுங்கி கொண்டுதான் போகுது என்ன நட்டுதான் தெரியல அப்ப கொஞ்சம் சும்மா இருங்க எங்களை போல பயந்த சீவன்களை வரைக்கும் நீங்க பயப்படுத்த கூடாது அதெல்லாம் உள்ளுக்கு என்னது இப்ப சாக்லேட் கேக்குறீங்க நீதான் மனுஷரை பயப்படுத்துற வேற நீ இடத்துல இருக்கிறிய முதல் அப்பா இவர் குழப்பறாள் என்னையா வீடியோவில எல்லாம் வரும் வேற அது மக்களே பாருங்களேன் மக்கள் எவ்வளவு பயம் கால் கூசுது எனக்கு அதுக்குள்ளே கிளாஸ் கூசுறதுக்கு கீழே கிளாஸ் என்னதான் எனக்கு நம்ம பயந்து சாவா ஆமா இதுவே காதா இருக்கு அவங்க பாருங்க பின்னுக்கு ஏன் பாக்கா சும்மா இல்ல காட்சி நல்லா இருக்கு எஸ் ஆமா கடல் தெரியுது என்ன கடல்கள் மலைய மரங்களோட உயர்வாங்க வரும் கேபிளம் ஒன்று தெரியுது அதே திறந்தோயா நீ எங்களுக்கு நாங்கள் இதில் வந்து ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை பெற்றிருந்தோம் எப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா காட்சிகளையும் ரசித்தபடி முற்றுமுழுதாக ஒரு கண்ணாடி பெட்டி ஒன்றுக்குள்ளே தொங்கிக் கொண்டு எங்களுக்கு 360 வியூ எப்படின்னு சொல்ல தெரியாத அனுபவம் இவியல் எல்லாரும் கதைச்சு பெம்பலாயே இருந்து கொண்டு இருந்துச்சுன்னா என்னக்குன்னு சொல்லி சொன்னால் சரியான பயமாக இருந்துச்சுது ஏன்னு சொன்னால் இது முதல் அனுபவம் எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் முதல் அனுபவம் தான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் சுத்த வர பார்க்கல அப்படி ஒரு அழகான காட்சி மலைகளோட சரவுண்டட்டாக அங்கால கடல் வேற தெரிஞ்சு கொண்டு இருந்துச்சு 4 பக்கம் சுற்றி முற்றி சின்ன பிள்ளைகள் மாய் பார்த்து கொண்டு பயத்தோடு ஒரு பயணம் தான் அங்க பனிப்புகை வந்து இதுல நிக்குது ஈகிள் நெஸ்ட்ல நீங்க தள்ளி வாங்க நாங்க இருக்கு தள்ளி தள்ளி இங்க பாருங்க ஒரு தீல தெரியுது வாவ் தீல தெரியுது ஏய் முன்ன கதவல அப்படி ரைட் இன்னும் உயரம் என்ன போட்டோ வந்து எடுத்துட்டேன் தீல தெரியுது
இல்ல வலிக்காது. இல்ல மேல் காத்து என்ன புரியுது இப்ப? நார்மல் காத்து. காதடிக்கலையே. சனன் நிக்கிறேன். தானியா பெண்ணுக்கு பாருங்க. பெண்ணுக்கு பாரு இல்ல. கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா? இல்ல. விழுந்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு சிரிச்சு கொண்டு பறந்துட்டு இல்ல சிரிச்சு. கீழே இன்னொரு கேபிள் வச்சிருக்கான். ஓகே. ஓ இது அதில் தொங்குறது. ஓகே. ஓ இது அதில் தொங்குறது சும்மா விட மாட்டாங்க. அப்படி இல்ல. விழுந்தா அதுல விழுவோம். அந்த முட்டி சில் சரியா போய் அதுல ஃபிக்ஸ் ஆகும். அப்ப காருணியா ஒண்ணு செய்யறாளப்பா. என்ன காலத்துக்கு இத வச்சா வைக்காது. அது ஹைட்டோ. நீங்க லார அசைவுக்கு அது 1 கிலோவா தான் போகுது. வேற நினைச்சிட்டு இதெல்லாம் ஏறி போகணும் வாக்கும். இன்றைக்கு நான் பாட்டா போட்டுட்டு வந்துட்டேன். க்ளோஸா? ஆன் பண்ணுறோம். முதல்ல உட்காந்து பாட்டு. எப்படி இருக்குது? அங்க போய் சாப்பிடுவோம். என்ன ஒட்டியா இருக்கு. நான் நினைச்சேன் பேசா பிஸ்கெட். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். பயங்கர நல்லா குளிருது என்ன ஒரே காத்து. அப்படி நான் தொட்டு பார்க்கட்டேன். வேணாம். அது ஒன்றை மட்டும் முடிக்கணும். கப் கேக் வாங்கிட்டு தானியா கொடுத்தீங்கன்னா அவள் போட்டோவா எடுத்து தருவாள். சின்ன சின்ன தீவுமாய் நிறைய தெரியுது. பாக்ஸை வந்து எரிஞ்சு போடாங்க. தனித்தனி இதுவும் போகுது வரும் பாக்ஸுகளும். ஆக்கிடுகிற மிஸ் ஆனால் அப்படி தான் போகும். அதான் வந்து நிற்கிது நல்ல இல்லை கடை அந்த டைமிங்ல தானே திரும்பிடுமே. கலட்டி கலட்டி பாட்டு இல்லாத இல்லை ஒன்று ரெண்டாலும் மெட்டது நிற்கும். எல்லாமே ஓடிக்கொண்டே இருக்குது. ஓடிக்கொண்டே இருக்கும். ஒன்றோட ஒன்று வந்து இங்க வந்துட்டது ஈகிள் நெஸ்ட் பாயிண்ட் தெரியப்படுது. இன்னும் சற்று நேரங்கள் காரணியாக கொஞ்சம் பெஞ்சுட்டாங்க. தானியா போகும் வரைக்கும் போட்டோ எடுப்பார். பாவம். இதுவும் ஒன்றை எடுக்க வழியில். அப்பா இதுதானே போனீங்க நீங்க போன முறை வந்தது? இல்லை அது ஹெண்டிங்க இல்லை. இதே சேம் இதுதானே. சேம் இதான இது பயங்கரம். இது இவ்வளோ உயரம். உடைக்கிற மாதிரி. அது உயரம் குறைவு. என்னடா தாவலனா கொஞ்சம் இருக்கிறீங்களோ எனக்கு இதுக்குள்ள அந்த சாப்பாடு வேலை அவ்வளவு பிடிக்கல. பிடிக்கல. பட்டிக்கல எனக்கும் பிடிக்கல. வந்துட்டுதுடா. ஆமாம் இங்கே பனி பூவே இருக்குள்ள வாரம். சீக்கிரம் சூரிய யார் ராத்து அதான் அவங்க தான் ரக்கைக்கு தான் பயமாக இருக்குது. அங்கே இருக்க பயமா தான் இருக்க போதுன்னு நான் ரெக்கைக்கு பயமா இருக்கு. படிச்சுனா அதான் திரும்பி நாங்க வெளியானவங்க அதுக்கு தான் கீழே இது வச்சிருக்கு. முன்னாடி கீழே நெட் போட்டு இது பிரதான் தரும். தாங்க போ மரம். ஓ அந்த அதுக்குள்ள பார்க்கலாம் தூர அப்படியே பாப்போம். வேறு 2 பேரும் கூட வர மாட்டான் அந்த பையன். கண்ணை கொண்ட வை சுற்றி பார்க்கலாம் அந்த ஐலண்டுகள் எல்லாம் எப்படி இருக்கு. சுற்றுறேன். இதுல அப்படி போய் லைன் அவர் என்ன தெரியுது? தெரியும் தூர தெரியும்.
ஈகிள் நெஸ்ட் ஸ்கை வாக். எப்படி வந்துட்டீங்களா மலேசியா? வீடியோ பாசுறமா? எனக்கு இன்னுமே என்ன வாங்கிட்டாங்க ஏ சும்மா இன்னைக்கு அந்த போட்டிங் போய் வந்ததுக்கு பிறகுமா எல்லாம் மாற்றலாம். இங்கே எல்லாம் ரெக்கார்ட் வாங்க. ஈகிள் நெஸ்ட் ஸ்கை வாக். என்ன வருது? இதில் போட்டு வச்சுருக்கான் டிக்கெட் கவுண்டர். நாங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டோமே. இதுலேயும் போட்டு வச்சுருக்கோம். என் பையன் மகளா இது? அப்போ இன்னும் சின்ன கவனம் சிலிபஸோட வர்ற கவனம் மட்டும் தான் போட்டிருந்தவன் சைட் எப்படி சேருங்க. Malaysian கொடி பறக்க. இப்போ சனம் இல்லை, பின்னேறம் பண்ணுறதால நேரம் 3:30 இருக்கும். பகல் வேலையெல்லாம் சனம் கூடவே இருக்குமென்னு சொல்லி சொன்னார் எங்களோட டிரைவர் அண்ணா. அதாலையாக இப்படி சுற்றி சுற்றி விடுறாங்க. ஆனால் இப்போ சனம் இல்லை. என்ன செய்கிறார்? All your bag, all your belongings, you must be inside the locker. And for the mobile phone, if your mobile phone attached with strap or layer, you can bring inside. If don't have, only 2 mobile phone allowed inside. So can I get 2 mobile phone you bring? சரி வாவோ.
என்ன ஃபோட்டோக்காமோ இதில் அவர் அடிக்கிறதுக்கு அது தேவையில்லை. ஏன்னாச்சும் கீழே ஃபுல்லாக பார்க்குறேன். நேராக பார்த்தினா கண்ணை மூடுறேன் அவர். அந்த புள்ள சப்பாத்து போட்டு விட்டு செல்லம் வந்து சப்பாத்துகளை போட்டு விட்டது ஆக்களுக்கு கால் எடுத்து வைக்கவே நோ பயமாக்குது. நான் கீழே பார்க்காம தான் நடந்தேன் இவ்வளோ நேரம். பூச்சி கீச்சு கீச்சு வந்து என்ன அது இதால போய் முடிக்கல. அது இதால வாங்க ஏன்னா திருப்பியும் ரிட்டர்ன் இதால தான் போகணும். அதால தான் போகணும். அப்படி அதால பாதை தெரியல.
ごい出っ張ってる。はい、チーズ。おちょ。はい、チーズ。சாப்பாடு போட்ட செல்ல இதுக்குள்ள கலட்டி இதுக்கு கலட்டி போடும். அடிப்பேன இந்தா இல்லை மலேசியாவோட பதக்க குழம்பு இருக்கு எடுக்கிறீங்களா இல்லை ஒன்றும் இல்லை தானே கொடுங்க ரைட் கொஞ்ச நேரம் ஒரு முகில் கூட்டம் நல்ல ஒரு ஃபன் ஒன்று கொடுத்துச்சு தானே. மேட்ச் தானே இந்த டேன சோக்கில் வந்து ஒரு முட்டை டைனோசர் வாய்க்கலால வந்துட்டீங்களா? கழுகு டைனோசர் எல்லாத்தையும் செய்து வச்சிருக்கான். வட்டி இல்லை அடுத்தாள் தட்டி விடுதாங்க அப்பா நீங்க அந்த வச்சிருக்கிற இடத்துல சரியான பயம் இதுவோட இல்லை இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் என் அனுபவத்தில் சொல்றேன். நான் 2 விஷயத்துக்கு பயந்தது ஒன்று கேபிள் காரில் மீனை போயிடும் இன்னைக்கு தான் கதைக்கோணோட முடிவு எடுத்திருக்குது போராதான். அப்ப சொல்லு தவறுதலாக நடந்த செயல் மன்னித்து கொள்ளும். தேனி இடத்துல மட்டும் நெட் கட்டிருக்காங்க சொல்லுவாங்க. அவடத்துல கட்டாயம் படும். இவ்விடத்துல விடாது. அவடத்துல விழுந்தா இதுல விழாது சாத்தியம் சொல்லுங்க
அது கடலை கடலை பாருங்க, கடலை மக்கள் எல்லாரும் கண்டு பயங்கரமா கிடக்குது. இல்லாண்ட வாடு அது கடல் மீன் எல்லாமே நெய்ல கொண்டது. என்ன காத்துக்கு எல்லாம் ஆடுது. அப்படிதான். ஆமா இன்னொரு இன்னொரு ஹோட்டல். கடலை பார்த்து ஒருத்தரும் காண கிடைக்கிற போனை பார்த்துட்டு இருக்காரு பயத்துல வாதுகள் அந்த அலை போனாங்க. நீ உண்மையே நினைச்சிட்டியா? பயங்கர காத்த சூப்பர் கேட்குது. அதுதான் மேல ரெண்டு ஜீவத்து. ஏன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு லங்காவிலே முக்காவாசியிடம் இப்படி வரும் இல்லையோ? ஒரு மலையான வேலை நம்ம யோசிக்கிறீங்க. வாங்கி நிசிக்கி மாதிரி வீட்டு எடுத்து மறந்து போட்டு மறந்து போயிட்டு என்ன டக்கண்டு வந்துட்டோம். அது அது வேணுட்டு பார்க்கவே தெரிஞ்ச சின்ன தூரம் நானு குடும்பமா சாடிக்கிறது. சிவப்பு கலர் பெட்ரி ஆயிட்டு பேட்டரியிலே செய்யாது. என்னமோ உண்டு பெட்ரி சிவப்பு இழுத்தீங்கன்னா திறக்கும் நல்ல எப்படி இருக்குது? அது இல்லை இது இன்னொரு விஷயம். அது வட்டமாக இருந்துச்சு. இது ஒரு வட்டம் இருக்கு, அங்கே ஒரு வட்டம் இருக்கு. அங்கே அம்மா எங்க அம்மா கூட்டுங்க. யாரும் அம்மா அப்பா இருக்கும். அதான் பார்க்க சொல்றேன். வந்துட்டு தெரியல.
இதில் நிறைய லவ் லாக் இருக்குது. லவ் லாக் பண்ணி இருக்கிறாங்க. தேம்ஸ் நதிக்கரையோரத்தில் நான் இதை படத்தில் கண்டிருக்கேன். இதில் வந்து ரியலாக பார்க்குறேன். லவ் லாக்ஸ். இதில் 2-3 டவர் இருக்குது. டவர் இல்லை, சாரி, பிரிட்ஜ் மாதிரி. அதில் போய் பார்த்தா இப்படி தான் இருக்குது. லவ் லாக்ஸ் இருக்குது. இவர் அந்த லவ் லாக் நான் அதில் அந்த அதெல்லாம் காட்டியிருந்தேன். இதில் நிறைய லவ் லாக்ஸ் வந்து தான் இங்கே விற்கிறாங்களது. இங்கேயும் மழை. ஓ, எல்லா பக்கமும் அடிக்க போகுது. அவரோட முதங்கல அதான் அவனை கீழே தான் போவோம். கொஞ்சம் காலத்துக்கு பிடிக்கும் போல. இல்லைங்க இல்லைங்க இல்லை, அப்படிதான் கிடக்கு. அதுக்கு கட்டி விழுந்தாரு ஒழிய. இதான் வந்துடுச்சு மொக்கையில். காலமேலும் மழை இருக்காது, பின்னேரங்களும் மழை இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்து முடிச்சா கொஞ்சம் மினேட் ஓகே ஓகே. கீழே இன்னும் கீழே போகும். ஓ, குடை வாங்கத்தான் வேணும். குடை இதில் வச்சிருந்தா கூட இப்போ பிராட்டி இறங்குறது என்ன செய்யறது? இறங்குறது பிரிட்ஜோட சரி தானே இந்த அளவில். அது அப்புறம் சாப்பாடு வீட்டு என்ன மழை வந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு பிடிக்கும். அதான் பிரச்சனை. மற்ற சரி ஒன்று போவோம் பே எந்த அதுவுமே ஆகலத்தொண்டு தான். விற்கலாம் அது என்ன போறியே மழை என்ன போறதுக்கே மழை பெய்யுது. அதுதான் அது நடுங்கிட்டு விடுங்க. மிச்சங்களே நடுங்க. பிஸ்கட் டைப். ஓ, நின்றுட்டு தான். வணக்கம்.
இல்லை இல்லை அதாவது வேறு சத்தம் போடுவாங்க. என்ன நேரம் பிள்ளைய எது நேரம் என்ன? ஆ 4:50. நேரம் 4:50 ஆயிட்டுது. நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அங்கால எம்பேரு பெல்லா வாழ்க்கை எல்லாம் அந்த பிரிட்ஜுக்கு போகலாம்னு சொல்லித்தான். திடீரென்னு மழை வந்துட்டு இந்த இடங்களே மழைக்கு ஒதுங்கி நிற்கிறதுக்கு பெருசாக இடம் இல்லை. அவங்க சொன்னாங்க அந்த பிரிட்ஜ் வந்து கட்டி இருக்கிற விதத்தில் நாங்கள் இப்படி கிளைமேட் மாறினா ஆக்கலையான்னு புரியல. என்னென்னு சொல்லிச்சோன்னா பயமண்டு. நாங்கள் இங்கே வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்க சொல்லி இருந்தாங்க தான் கிளைமேட் திருப்பி மாறி மழையெல்லாம் விடுவோமாண்டு. டைம் போய் கொண்டிருக்கு. என்ன பிரச்சனைனா கீழே பார்க்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு கேபிள் கார் வந்து ஸ்கை பிரிட்ஜ், மற்றது இதில் இருக்கக்கூடிய அந்த கழுகோட நெஸ்ட் அதெல்லாம் பார்த்து முடிப்போம் தான் மேலே வந்து நாங்கள் கீழேயும் இருக்கிற விஷயங்கள் இருக்கிறதால எல்லாத்துக்கும் டோட்டலாகவே பேக்கேஜ் எடுத்துட்டோம். இதில் போகிற அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற பில்லா பிரிட்ஜுக்கு மட்டும் மேலே வந்ததுக்கு பிறகு தான் டிக்கெட் எடுக்கிறதாம். சில பேர் பயந்து போறையில் அவள் கிணறு பேர் பே பண்ணி வந்து பிறகு போகாமல் விடுறதாலே அது வீணண்டு அவங்களும் ஃபீல் பண்ணி மேலே வந்து அதுக்கு டிக்கெட் எடுக்கக்கூடிய மாதிரி மாற்றிட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி வராட்டி மழை நிற்காட்டி நாங்கள் இறங்கி போகத்தான் இருக்குது. வேறு ஒன்றும் செய்ய இயலாது. வேறு ஒரு நாளுக்கு பார்த்துக்கொள்ளலாம். அப்போ கேபிள் காரனாலும் போகத்தானே வேணும். எதுக்கு பிரிட்ஜுக்கு? இதை பாருங்க, இங்கே இருக்கு எல்லாமே ஆரம்பிச்சு கீழே இருக்க வேறு அப்போ சரி, அப்போ அதை சரி செய்வோம். ஏன் அதுல நின்று வராமல் அந்த சனங்களை போகுது. அங்காடிப்பட்டி அங்காடிப்பட்டி நாங்கள் மழை நிற்கும்னு சொல்லி பார்த்தோம். மழை நின்ற பாடாக இல்லை. அதாலே அவங்களும் ஓப்பன் பண்ணல. அதால் நாங்கள் கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு கீழே போய் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆர்ட் மியூசியம், ஸ்கை டோம் அப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு 6:30 வந்து க்ளோஸும் பண்ணிடுவாங்க. அப்போ அதை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதால நாங்கள் வந்து மீண்டும் கேபிள் காரில் இருந்து போவோம். எல்லாரோடையும் பார்க்க எங்களோட மனுஷன்தான் சரியான மோசம். அவர் வந்து ஆக்களை பயப்படுத்தி கொண்டே வருவார். எனக்கு இதுக்கு சரியான பயம் இருந்தாலும் ஒரு தம் கட்டி வந்துட்டேன். மேலே ஏறேக்கில் வந்து காது அடைச்சி கொண்டு போகும்.
இப்போ வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் உயரத்துலேருந்து கீழ் நோக்கி ரங்கி கொண்டே போக போகுது. ஆனால் அந்த கிளாஸுக்களால் சுற்றவரை இருக்கிற பகுதியை பார்க்குறதுக்கு ஆக்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன பயம் துண்டறே இல்லை. நான் தான் கொஞ்சம் பயந்து சேர்த்துக்கொண்டு வரேன். நீங்களும் லங்காவி வார நேரங்களில் வந்து பாருங்கள், வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெறுவீங்க. லங்காவியில் போன ஒவ்வொன்றுமே மிக சிறப்பானவை. Geological heritage. As you soar above Langkawi's pristine landscapes, we invite you to discover another marvel of nature nestled within our geopark conservation areas. In the heart of Langkawi lies a hidden gem, Tasik Dayang Bunting Geopark. This sanctuary of nature, nestled amidst lush forests and limestone cliffs, serves as a vital conservation area, preserving both biodiversity and cultural heritage. Tasik Dayang Bunting's centerpiece is its mesmerizing lake, an emerald jewel cradled by towering limestone cliffs. But beyond its beauty, this lake holds cultural significance woven into local legends and traditions. Kilim Geoforest Park is a UNESCO-listed marvel in Langkawi, Malaysia. Here, எகிப்திய மம்மிகள் இந்த பிரமாண்ட தோற்றத்தில் மிக பெருசாக செய்து வச்சிருக்கு.